ஏக இறைவனின் அன்பையும், அருளையும், அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியபடி நம்முடைய பயணம் இருக்கட்டுமாக. இன்னைக்கு குர்ஆன்ல அத்தியாயம் 5 வசனம் 38 மற்றும் 39 பார்க்கலாம். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எச்சரிக்கையும், விழிப்புணர்வும், நினைவூட்டலும். இப்போ அந்த அரபி வசனத்தோட தமிழ் மொழியியல் உணர்வை நான் வாசிச்சிடுறேன். திருடனோ திருடியோ அவ்விருவரும் சம்பாதித்ததைக் கொண்டு கூலியாக இறைவனிடமிருந்து படிப்பினை பெறும் வகையில் அவ்விருவரின் கை நீட்டல்களை துண்டியுங்கள். இறைவன் மிகைத்தவன், ஞானமுடையவன். பின் எவர் தனது தவறுக்கு பின்னர் மீட்சி தேடி சீர்பட்டு வருகின்றாரோ நிச்சயமாக இறைவன் அவருக்கு மீட்சி அளிக்கின்றான். நிச்சயமாக இறைவன் மன்னிப்பாளன், கருணையாளன். இந்த இடத்துல அவ்விருவரின் கை நீட்டல்களை சொல்லி நான் இங்க போட்டிருக்கேன். ஏன்னா அந்த அரபி வாசகம் வாசிச்சு அதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய மொழியியல் நுட்பங்களை கவனிக்கும் போது, அதனுடைய நுணுக்கங்களை கவனிக்கும் பொழுது வசனத்துல சொல்லப்படக்கூடிய எச்சரிக்கையும் நினைவூட்டல்களும் இன்னும் விரிவடைகிறத, அதுல இருக்கக்கூடிய நுட்பங்களை நல்லா இன்னும் தெளிவா புரிஞ்சு கொள்ள முடிஞ்சு. அதுல இருந்து கிடைச்ச தெளிவுகளை கீழே குறிப்புகளா எழுதி இருக்கிறேன். அதை நம்ம இப்போ வாசிச்சுக்கலாம். ஏன்னா காமன் டிரான்ஸ்லேஷன்ல வந்துட்டு அவ்விருவரின் கைகளை துண்டியுங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. கை நீட்டல்களையும் போட்டிருக்கேன். அதுக்கு உண்டான காரணத்தை நான் கீழே குறிப்பா போட்டிருக்கேன். அதை நான் இப்ப வாசிச்சிடுறேன். அவ்விருவரின் கை நீட்டல்கள் அந்த இடத்துல ஐதியகுமா அப்படின்னு சொல்லிட்டு அரபில இருக்கு. ஐதி அப்படின்னா வந்துட்டு எது அப்படிங்கிற அரபி வார்த்தையினுடைய சொல்லுடைய பன்மை வடிவமாகும். இதோட நேரடி பொருள் வந்துட்டு கைதான், கை, கரம். அரபி மரபுல, கிளாசிக்கல் அரபியில வந்துட்டு கை அப்படின்னா வந்துட்டு வெறும் உடல் பாகத்தை மட்டும் குறிக்கிறது இல்லை. மாறாக அது ஒரு மனிதனின் ஆற்றல், அதிகாரம், கையாளுதல் மற்றும் செயல்பாட்டு நீட்சி. ஒரு விஷயத்தை வந்து ரீச் பண்றதுக்காக செய்யக்கூடிய செயல்பாடுகள். இதையுமே வந்துட்டு குறிக்கிறதுக்கு வந்து இந்த ஐதி எத் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது கை, கரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத இங்க குறிப்பா எழுதியிருக்கேன். மேலும் இன்னும் சொல்லப்போனா குர்ஆன்லயே இந்த வார்த்தை எப்படி எப்பெல்லாம் பயன்படுத்துதுங்கிறதையும் சில சின்னதா குறிப்பா எழுதியிருக்கேன். அதாவது குர்ஆன்ல அவர்களின் கரங்கள் சம்பாதித்ததை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல இடங்கள்ல வாசிச்சிருக்கோம். உதாரணமா வந்துட்டு மனிதர்கள் துன்பப்படுகின்றார்கள் என்றால் உங்கள் துன்பத்திற்கு காரணம் நீங்கள் உங்களுடைய கரங்கள் சம்பாதித்ததை கொண்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த உதாரணத்துக்கு நீங்க வசனம் பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 3 வசனம் 182, அத்தியாயம் 4 வசனம் 62, அத்தியாயம் 30 வசனம் 41, அத்தியாயம் 42 வசனம் 30. இது போல இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு கரங்கள் என்பது வந்துட்டு வெறும் கைகளால் செய்யப்பட்ட செயல்களை மட்டும் குறிக்காமல் மனிதன் தன் பேச்சால், சிந்தனையால், நடத்தையால் செய்யும் செயல்பாடுகள், அதன் மூலம் சம்பாதிக்கின்ற விளைவுகள் என அனைத்தையும் குறிப்பதாக உள்ளது. உதாரணமாக ஒருவர் பொய்யை வாயால் கூறி அதன் மூலம் விளைவுகளை ஏற்படுத்தினாலும் அதுவும் கரங்கள் சம்பாதித்தது என்ற வெளிப்பாட்டிற்குள் அடங்குகிறது. அதாவது ஒரு பொய்ய வாயால சொல்லி அதன் மூலமா சில பாதிப்புகள், விளைவுகள் உருவாது. அந்த விஷயத்தை சேர்த்துதானே பேசுது, அவர்களின் கரங்கள் சம்பாதித்ததை கொண்டு அப்படிங்கிறது. சோ எனவே இங்கு பொருளாதார குற்றங்களில் ஈடுபடுவோரின் முறைகேடான கை நீட்டல்களை அல்லது செயல்பாடுகளை துண்டிக்கும் படிப்பினை தண்டனையை பத்தி இந்த வசனம் வந்து உணர்த்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத இங்க குறிப்பாக இருக்கேன். இந்த படிப்பினை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல அரபி வார்த்தை வந்து நகாலன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த அரபி வார்த்தையுடைய மைய கருத்து என்னன்னா, ஒரு தவறை மீண்டும் செய்ய பயந்து ஒதுங்கும் அளவுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பதாகும். அதாவது டிட்டரண்ட் லெசன் அல்லது எக்ஸாம்பிளரி பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் நகாலன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய மொழியியல் உணர்வு. இதன் நோக்கம் வந்துட்டு வெறுமன வந்துட்டு துன்புறுத்தும் தண்டனையை குறிக்கிறது இல்லை. அதனுடைய மொழியியல் உணர்வு வந்துட்டு பிரத்யேகமாக வந்துட்டு ஒரு அந்த படிப்பினை வரும், பாடம் கற்பிக்கணும். இது தவறு, நீ செய்தது தவறு, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு அவன் உணரணும், திருந்தணும், அவன் மீண்டு திருந்தக்கூடிய வகையில அவனுக்கு பண்ணுங்க. அதாவது இறைவனிடமிருந்து படிப்பினை பெறும் வகையில் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அரபி மூலத்துல இருக்கும். அதாவது அந்த குற்றம் செய்தவருக்கும்
அந்த குற்றங்களை செவியுறுறாங்க, கேள்விப்படுறாங்க இல்லையா? அவங்கெல்லாம் திரும்ப இந்த மாதிரி குற்றத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு எச்சரிக்கையும் தடுப்புணர்வும் ஏற்படுத்தும் ஒரு படிப்பினையை வந்துட்டு மென்ஷன் பண்ணுது இந்த நக்காலன்ற அந்த அரபி வார்த்தை. உருவகமா கூறினால் அதை வந்துட்டு எப்படி சொல்லலாம்னா, தீமையை நோக்கி செல்லும் மனிதனை தடுத்து நிறுத்தும் ஒரு கடிவாளம் போன்றதாகும். இதை வந்து நான் குறிப்பா எழுதி வச்சிருக்கிறேன். இது என்னுடைய திரும்பவும் எடுத்து இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த குறிப்பு வந்துட்டு எனக்கு இன்னும் ஈஸியா அந்த நினைவுபடுத்திக்கிறதுக்கு, ரீகலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமே அப்படிங்கிறதுக்காகவும் என்னுடைய சுற்று வட்டாரத்துக்கும் இந்த மாதிரி நான் பகிர்ந்துக்கிறேன். அதை நான் இப்போ இங்க யூடியூப்லயும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். மீண்டும் அந்த வசனத்தினுடைய தமிழ் மொழியியல் உணர்வு ஒரு முறை வாசிச்சார். அதாவது குரான் அத்தியாயம் 5 வசனம் 38 மற்றும் 39. திருடனோ திருடியோ அவ்விருவரும் சம்பாதித்ததை கொண்டு கூலியாக இறைவனிடமிருந்து படிப்பினை பெறும் வகையில் அவ்விருவரின் கை நீட்டல்களை துண்டியுங்கள். இறைவன் மிகைத்தவன், ஞானமுடையவன். பின் எவர் தனது தவறுக்கு பின்னர் மீட்சி தேடி சீர்பட்டு வருகின்றாரோ நிச்சயமாக இறைவன் அவருக்கு மீட்சி அளிக்கின்றான். நிச்சயமாக இறைவன் மன்னிப்பாளன், கருணையாளன். என்னுடைய மொழியியல் உணர்வை மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக்கிறேன். அதாவது என்னன்னா, கை நீட்டல்களை துண்டியுங்கள். துண்டியுங்கள்ங்கிற வார்த்தையை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்துறோம்? ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, கெட்ட சவகாசத்தை துண்டிச்சு ஏறி கட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கட் அப்படிங்கிற வார்த்தை எப்படிலாம் நம்மளுடைய உணர்வை வெளிப்படுத்துது. ஸோ அப்போ கை நீட்டல்களை துண்டியுங்கள் அப்படின்னா அவனுடைய சுதந்திரத்தை கட் பண்ணுங்க, அவனுடைய ஆக்சசிபிலிட்டியை வந்துட்டு கட் பண்ணி விடுங்க. சுதந்திரம், அதாவது ஒரு காமன் பர்சனுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்காது. அது வந்துட்டு இன்னும் இறைவனிடமிருந்து படிப்பினை பெறக்கூடிய வகையில அந்த ஒரு மனிதர்கள் இயற்றும் கவர்மெண்ட் சட்டம் அது வந்து அப்படியாக இருக்கணும், படிப்பினை பெறணும். வெறுமனே அவனை வேதனை செய்யறது மட்டும் இல்லாம இது வந்துட்டு சமாதானத்தை, அதாவது சமூக சமாதானத்தை, சமூக அமைதியை கெடுக்கக்கூடிய செயல், நீ செய்த செயல் அப்படிங்கிறத உணரக்கூடிய வகையில வந்துட்டு மீண்டும் தவறு செய்யாத வகையில இந்த தண்டனை வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் இங்க வந்துட்டு உணர்த்தப்படுது. இன்னும் இந்த மனிதர்களுடைய கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய பார்வையில அந்த திருடனத்தினுடையோ கண்ணில் படாட்டினாலும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். அவரவர் செய்த செயலுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான பிரதிபலனை சந்தித்தே தீர்வார்கள் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில இந்த வசனம்லாம் உணர்த்தையும் கவனிக்கும் போது, அதாவது இறைவன் மிகைத்தவன், ஞானமுடையவன் சொல்லிட்டு வந்து முடியுது இல்லையா, அந்த இடத்துல அந்த வார்த்தையை நினைவூட்டுறதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சிந்திக்கும் போது அந்த உணர்வை சொல்லு. அதாவது மனிதர்களால் இயற்றும் இந்த சட்டத்தில், இந்த கவர்மெண்ட், மனிதர்களுடைய கவர்மெண்ட் சட்டத்துல அவங்க மாட்டாவிட்டாலும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், ஞானமுடையவன். எப்படியாக அவங்களுக்கு பாடம் கற்பிக்கணுங்கிறது இறைவனுக்கு தெரியும். அதே சமயத்துல தன் தவறை உணர்ந்து அதனுடைய தவறால் யார் பாதிக்கப்பட்டாரோ அவருக்கு அந்த பாதிப்பை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லி வருந்தி மீட்சி தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவனுடைய மனதுக்கு அமைதியையும் வாழ்க்கையில மேன்மையும் தர்றதுக்கு இறைவன் போதுமானவன், இறைவன் கருணையாளன். அதாவது வருந்தி திருந்தி மீண்டும் அந்த தவறு செய்யாமலும் தன் தவறால் யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டதோ அவருக்கு ஏதாவது அந்த அந்த பாதிப்பை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா அதையும் செய்யக்கூடிய, அதாவது பாதிப்பை நிவர்த்தி பண்ணக்கூடிய செயலை செய்யக்கூடியவருக்கு முயற்சி பண்றாரு அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு வந்துட்டு மீட்சி அளிக்கின்றான். நல்ல நற்காரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றான். அதன் மூலயமாக மனதில் ஏற்பட்ட அந்த கில்ட், குற்ற உணர்வை நீங்கக்கூடிய வகையில நிறைய வாய்ப்புகள் இறைவன் ஏற்படுத்தி தருவான் அப்படிங்கிற அந்த உணர்வுலாம் இங்க ஏற்படுது. நிச்சயமாக இறைவன் மன்னிப்பாளன், கருணையா சொல்லிட்டு முடியுது. ஓகே, இது போல இன்னும் நிறைய நல்ல நினைவூட்டல்கள் உள்ள குர்ஆன் வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.